சார் மேடம் எப்படி இருக்காங்க? இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் லேடிஸ்ங்களே இப்படிதான். புருஷனை பார்த்த உடனே சண்டை போட வேண்டியது. அப்புறம் உன் மனசு உடைஞ்சு எங்க நிம்மதி கிடைக்கும்னு தேடி யார் கூடயாவது போயிட்டானேன்னு அடிச்சுக்க வேண்டியது. நீங்க அப்படிலாம் போயிட மாட்டீங்களா சார்? நீ உடனே ஆபீஸ் கிளம்பி வா. மேடம் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்து இப்பதான் மேடம் தூங்குறேன். சரி ஓகே, ஆஃப்டர்நூன் வரைக்கும் ரெஸ்ட் எடு. ஆஃப்டர்நூன் நீ ஆபீஸ்ல இருக்க, புரியுதா? முக்கியமான விஷயம் பேசணும். சரிங்க மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வா உள்ள வா, உட்காரு. என்ன மேடம், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னீங்க. கயல், குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. போமா, போய் தண்ணி எடுத்துட்டு வா. என்னது இது? பச்சை தண்ணி? சுடு தண்ணி இல்ல? போய் சுடு தண்ணி எடுத்துட்டு வா. ஓடி போய் ஹாட் வாட்டர் எடுத்துட்டு வா. சாரி மேடம், அது என்னோட வேலை இல்ல. ஓ சாரி சாரி. அப்போ உன் வேலை என்னன்னு உனக்கு தெரியும்? நிச்சயமா மேடம். ஆபீஸ்க்கு வந்தா உங்க வேலையை மட்டும்தான் நீங்க பாப்பீங்க. அப்படி நான் பாக்குற வேலையில தப்பு இருந்தா நிச்சயமா நீங்க என்ன கேள்வி கேட்கலாம். சாரி மேடம், நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு சுத்தமா எனக்கு புரியல. கயல், புரியுற மாதிரி சொல்லட்டா? அப்படி உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா என் தலைவலி சரியாகணும். இந்தா, இந்த தைலத்தை என் நெத்தியில தேய்ச்சி விடு. சாரி மேடம், நான் உங்க வீட்டுக்கு நர்ஸா வேலை பார்க்க வரல. நான் இந்த ஆபீஸ்ல அட்மினிஸ்ட்ரேஷன்ல வேலை செய்யறேன். என்ன இப்படி இரிட்டேட் பண்ணாதீங்க. கோவப்பட வேண்டிய நானே அமைதியா பேசிட்டு இருக்கேன், நீ எதுக்கு குதிக்கிற? உன் தன்மானம், உன் மரியாதை, இது எல்லாத்தையும் நான் மதிக்கணும்னா நீ ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ணாம இருந்திருக்கணும். என்ன யோசிக்கிற? என்ன காரணம் சொல்லி தப்பிக்கலாம்னா இட்ஸ் டூ லேட். எல்லாத்தையும் படம் போட்டு விளக்கமா பார்த்துட்டேன். நீயும் பாக்குறியா? பாரு. சரி, இப்ப அதுக்கு என்னங்கறீங்க? எனக்கு தைலம் தேய்ச்சி விடுன்னு சொன்னப்போ மட்டும் கொந்தளிச்ச? ஓஹோ, நீ ஆம்பளைங்களுக்கு மட்டும் தான் தேய்ச்சி விடுவியா? இந்த கேள்விக்கு நான் ஆமான பதில் சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா எந்த தப்பான அர்த்தத்திலையும் நான் சக்தி சார் கூட பழகவே இல்லை. போங்க, போய் வேலையை பாருங்க. கயல், நீ கொஞ்சம் கூட பயமே இல்லாம பேசிட்டு இருக்க. நான் எதுக்கு பயப்படணும்? ஏய், நீ தைலம் தேய்ச்சி விட்டது என் புருஷனுக்கு. அப்போ நீங்க தான் பயப்படணும். ஓ, அதான் இப்படி கொந்தளிக்கிறீங்களா? கயல், this is too much. நான் நினைச்சா இப்பவே உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். மேடம், சும்மா தமாஷ் பண்ணாதீங்க மேடம். எனக்கு சிரிப்பா வருது. உங்க புருஷனுக்கு நான் தைலம் தேய்ச்சி விட்டுருக்கேன். அவரா தேய்ச்சி விட சொன்னாரான்னு நீங்க கேட்டீங்களா? நல்ல வேளை இந்த ஃபுட்டேஜ் பாத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்ப சொல்லுங்க, ஹியூமன் ரைட்ஸ்க்கு போலாமா இல்ல விமன் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு போலாமா? நீங்க எதுக்கு ஒரு காப்பி பென்டிரைவ்ல போட்டு வச்சிருங்க. HD குவாலிட்டி தானே? நம்ம புருஷனை, ஏய், ஐ மீன் உங்க புருஷனை நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். அவருக்கு யார் தைலம் தேய்ச்சி விட்டாலும் அது உங்களுக்கு தான் தலைவலி. அத மத்தவங்க தலையில ஏத்தாதீங்க. என்னோட வேலையை எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். உங்க புருஷனை நீங்க தான் பாத்துக்கணும். நான் வட்டா?
சார், கயல் சார். சொல்லு. ஹலோ கயல். சார், என்னாச்சு? கடைசியா உங்க குரலை ஒரு தடவை கேட்டுலன்னு தான் சார் கால் பண்ணேன். இன்னையோட நான் வேலையை விட்டு போறேன் சார். இனிமே நான் வரமாட்டேன் சார். என்ன சொல்ற கயல்? இது வரைக்கும் என் டியூட்டியை நான் கரெக்டா பார்த்தேன்னு நினைக்கிறேன். என் வேலையில ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க சார். ஏய், அந்த மாதிரி எதுவும் நடக்காது. தயவு செஞ்சு நீ இந்த முடிவு எடுக்காத. சாரி சார், என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கு மேல இந்த ஆபீஸ்ல என்னால இருக்க முடியாது சார். அதான் ஏன் கேக்குறேன். என்னால உங்க வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுல்ல சார். என்ன சொல்ற? இதுக்கு மேலயும் நான் இங்க இருந்தா நம்ம 2 பேருக்கும் கற்பனையிலேயே கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம குழந்தைக்கு பேர் வைக்கிறது கூட இங்க விவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. கயல், அனுதான் சொன்னலா? உன்னதான் கேக்குறேன் கயல். நிறைய சொன்னாங்க சார், அதெல்லாம் விட்டுருங்க. கயல், திடீர்னு அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டா. நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நான் அவகிட்ட பேசுறேன். சார், அவங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சதா பைத்தியம் பிடிச்சதா இதெல்லாம் உங்க பிரச்சனை சார். உங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சங்கிறதுக்காக கல்யாணம் ஆகாத என்ன பத்தி தப்பு தப்பா பேசுறது எப்படி சார் கரெக்டா இருக்கும்? அனு பண்ணது தப்புதான். அவளுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நீங்க எதுக்காக சார் சாரி கேட்கணும்? உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் சார். அப்ப நீ எடுத்த முடிவை மாத்திக்கோ. நான் நேர்ல வந்து பேசுறேன். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்ன கட்டாயப்படுத்தாதீங்க சார். அப்ப நான் சொல்றதை நீ கேட்க மாட்டல? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு சார். அனு மேடம் என்ன பார்த்து கேள்வி கேட்கறப்பெல்லாம் எனக்கு நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்கு சார். உன் கஷ்டம் எனக்கு புரியுது. இனிமே அனு உங்ககிட்ட எதுவும் பேச மாட்டா. அதுக்கு நான் கேரண்டி. போதுமா? சார், என்னால உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம்? நீ என்ன ஃப்ரெண்டா நினைக்கிறது உண்மைதானே? சத்தியம் சார். அப்புறம் என்ன? நீ வெயிட் பண்ணு, அனுகிட்ட நான் பேசுறேன். இனிமே அவன் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டான். நீ இந்த கம்பெனில இருந்ததான் நானும் இருப்பேன். ஓகே? ஓகே சார். ஏன் அனுக்கு இப்படி புத்தி போகுது? அவளே கையில நைட் ஷிஃப்ட்டுக்கு வர சொல்லிட்டு இப்ப இப்படி பேசியிருக்கா. வரட்டும், இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. உங்க புருஷனுக்கு நான் தைலம் தேய்ச்சி விட்டுருக்கேன். அவரா தேய்ச்சி விட சொன்னாரான்னு நீங்க கேட்டீங்களா? நல்ல வேளை இந்த ஃபுட்டேஜ் பாத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்க புருஷனை நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். அவருக்கு யார் தைலம் தேய்ச்சி விட்டாலும் அது உங்களுக்கு தான் தலைவலி. அத மத்தவங்க தலையில ஏத்தாதீங்க. என்னாச்சு? ஏப்பா வாங்கப்பா. ஏமா பார்த்து ஓட்டக்கூடாதா? நீங்களா? நீங்க எங்க? என்னங்க நீங்க பார்த்து வரக்கூடாதா? அண்ணா, எனக்கு தெரிஞ்சவங்க தான். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். எப்படி விழுந்தீங்க? அது ஏதோ ஒரு ஞாபகத்துல ஸ்பீட் பிரேக்கர்ல பேலன்ஸ் போச்சு. பார்த்து வரக்கூடாதா? கால ரொம்ப அடிபட்டிருக்கோ? ஆமா, பரவாயில்ல. ஐயோ! ஏங்க, இந்த காலை வச்சுட்டு அந்த வலியோட ஸ்டார்ட் பண்றீங்க? தள்ளுங்க, நான் ஸ்டார்ட் பண்றேன். இப்படி வாங்க.
இது வேற. இன்னைக்கு தான் வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்னு நினைச்சேன். ஸ்டார்ட் ஆகலையா? இல்லைங்க, ஏதோ மேஜர் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஐயோ, பக்கத்துல ஏதாவது மெக்கானிக் ஷெட் தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் ஷெட் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. செல்வம், ஒன்றும் இல்லை, கௌதம் நகர் 3ஆம் தெரு இருக்குல்ல, அங்க சின்னதா ஒரு ஆக்சிடென்ட், அந்த கார்னர்ல தான். ஆமா, சீக்கிரம் வரியா? ஓகே. அந்த மெக்கானிக்கு ஃபோன் பண்ணிட்டேன், ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துருவான். ஏங்க நீங்க விடுங்க, நான் தள்ளுறேன். நீங்க அங்க போய் வெயிட் பண்ணுங்க, போங்க. ஐயோ, என்னங்க, ரொம்ப வலிக்குதா? ஆமா. ஒரு நிமிஷம் இருங்க, இங்கேயே உட்காருங்க, நான் வந்துடுறேன். ஒரே நிமிஷம். ஐயோ, இந்தாங்க பெயின் கில்லர். வலிக்கிற இடத்துல ஸ்ப்ரே பண்ணுங்க. இதெல்லாம் எதுக்கு? ப்ளீஸ், வேண்டாம். நீங்க காமிங்க எங்க வலிக்கு. ஓ சாரி சாரி சாரி. நீங்க பெயினை ஃபீல் பண்றீங்க, அடிங்க முதல்ல. இல்ல, வேண்டாம். சரி வாங்க, அந்த கேக் ஷாப்ல போய் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. வாங்க, மெதுவா. கொஞ்சம் விட்டு இருந்தா இதை அடிச்சிட்டு போயிருப்பிய. சார், அப்படிலாம் சொல்லாதீங்க. நீ எங்கேயா காரை ஓட்டுன? மேடத்தையே வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருந்த. கண்ணு முன்னாடி நிக்காத, அப்புறம் நான் அடிச்சிருவேன் பாத்துக்கோ. கால் டாக்ஸி ஓட்டுறவன் எங்க இருந்து வருவான்னு எனக்கு தெரியும். எதுவும் பேசாத போ. சார் நீங்க வாங்க சார். ஏன் சார் சண்டை போடுறீங்க? நீங்க வாங்க சார். வெற்றியை கார்ல பார்த்தப்பவே அந்த டைரக்டர் கிட்ட இவர் தான் என் ஹஸ்பண்ட்னு அறிமுகம் செஞ்சிருக்கணும். ஆனா பண்ணல. அவர்கிட்ட பேசக்கூட இல்லை. அந்த டைரக்டர் வெற்றியை திட்டும் போது இவர் என்னோட ஹஸ்பண்ட், இவர் எப்படி நீ திட்டலான்னு கேட்டு நீ ஆச்சும் உன் ஷூட்டிங் ஆச்சும் போயான்னு வந்திருக்கணும். அப்படியும் நம்ம பண்ணல. வெற்றி மனசுடைஞ்சு போயிருப்பாரு. அவரை எப்படி சமாதானப்படுத்த போறேன்னு தெரியல. ரைட்டா லெஃப்டாமா? எங்க இருக்கோம்? ரைட்டுனா ஸ்ட்ரைட்டா போய் ரைட் போங்க. சரிம்மா. உட்காருங்க. தேங்க்யூ. உட்காருங்க. இந்தாங்க, இப்ப அடிச்சுக்கோங்க. கொடுங்க. ஹலோ, சரி சரி, ஓகே. வண்டி ரெடி ஆயிடுச்சா? பார்த்துட்டு ½ hourல கூப்பிடுறேன்னா. ரொம்ப வலியோ? நம்ம வேணா டாக்டர் கிட்ட செக் பண்ணலாமா? ஐயோ, டாக்டர் கிட்ட போற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, நீங்க தாங்கி தாங்கி நடக்கிறத பார்த்தா அடி பலமா பட்டுச்சோன்னு தோணுது. இல்ல லைட்டா தான் வலிக்குது. நைட்டுக்குள்ள சரியாயிடும். நல்ல வேலை நான் அங்க வந்தேன். நீங்க ரொம்ப ஷை டைப்பா இருக்கீங்க. உங்களை யாராவது தூண்டி விட்டாதான் நீங்க பண்ணுவீங்க போல. இல்லைங்க, ஒண்ணுலன்னு சொன்னீங்க. நான் கம்பல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ஸ்ப்ரே கூட அடிச்சீங்க. அதுதான் அப்படி சொன்னேன். ஆமா, நான் கொஞ்சம் ஷை டைப் தான். ஆனா நீங்க ரொம்ப ஓபன் டைப்பா தான் இருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஐயோ, எதுவும் வேண்டாம். இருங்க, நான் ஜூஸ் சொல்றேன். 2 ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வாங்க. ஓகே சார்.
எப்படி பேசுறதுன்னு தெரியல. நம்ம பஸ்ல அவ்வளவா பேசிக்கிட்டது இல்ல. சோ எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஆனா நீங்க அடிபட்டு கிடந்ததை பார்த்த உடனே என்னால சும்மா இருக்க முடியல. கேட்கணும்னு நினைச்சேன். என்ன என்னோட பஸ் ஃப்ரெண்ட் திடீர்னு ஸ்கூட்டில? அது இன்னைக்கு வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரம் போகணும், அதான் ஆபீஸ் வண்டி எடுத்துட்டு வந்தேன். அதுக்குள்ள இப்படி ஆயிப்போச்சு. நீங்க எப்பயுமே பஸ்ல தான் போகணும்னு இப்படி நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏங்க, எனக்கு அடிபட்டது உங்களுக்கு கிண்டலா இருக்கா? ஐயோ, அப்படிலாம் சொல்லலைங்க. நீங்க இனிமே பஸ்ல தான் வருவீங்க, ஸ்கூட்டில போக மாட்டீங்க. அந்த சந்தோஷத்துல சிரிச்சேன். அடிபட்டதை பார்த்துலாம் சிரிக்கல. சார் ஜூஸ். தேங்க்யூ. சாப்பிடுங்க. ஆமா, நான் ஸ்கூட்டில வருதுல உங்களுக்கு என்ன வருத்தம்? வருத்தப்படாம என்னங்க, பஸ்ல எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீங்க தான். நீங்களும் வரலன்னா கஷ்டமா இருக்காதா? சரி, அப்ப நீங்க இன்னைக்கு பஸ்ல வரல? உங்களை காப்பாத்துதா? என்ன காப்பாத்தவா? ஜஸ்ட் ஜோக்கிங். கிளையண்ட்டை மீட் பண்ண வந்தேன். வண்டி என்னாச்சுன்னு கேக்குறீங்களா? இதோ கேக்குறேன். செல்வம், நான் தான் பேசுறேன். வண்டி ரெடி ஆச்சா? அப்படியா? எப்ப கிடைக்கும்? ஐயோ, சரி நீ வை, நான் கேட்டு சொல்றேன். என்னாச்சு? ஸ்கூட்டி நாளைக்கு தான் கிடைக்குமா? இன்னும் ரெடி ஆகலையா? என்ன ஃபால்ட்னு அவனால கண்டுபிடிக்க முடியலையா? வண்டி நல்லா இருந்துச்சே, ஒரு தடவை கீழே விழுந்ததுக்கு இவ்வளவு பெரிய ஃபால்ட் ஆயிருக்குமா? தெரியல, அவன் தான் சொல்றான். அவன் ரெடி பண்ணவனே எனக்கு ஃபோன் பண்ணுவான். நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரி ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். எங்க வண்டி தான் இல்லையே, எப்படி போவீங்க? நான் வேணா டிராப் பண்ணட்டா? ஐயோ, நீங்க வேற ஏதோ கிளைண்ட் எல்லாம் பார்க்கணும்ன்றீங்க, நான் போய்க்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ஜஸ்ட் 2 minutes. போற வழிதான், நான் டிராப் பண்ணிட்டு போறேன். என்னங்க, என்ன நம்பலையா நீங்க? அச்சச்சே, அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்புறம் என்ன, வாங்க. சரி ஓகே, போலாம். கார்ல என் பக்கத்துல உட்கார வச்ச எனக்கு உன்னை பேச வைக்க தெரியாதா என்ன? என்னங்க எதுவுமே பேசாம வரீங்க? ரொம்ப சங்கோச்சப்படுறீங்களோ? அப்படிலாம் எதுவும் இல்ல. இது வரைக்கும் நான் இப்படி மத்தவங்களோட எங்கேயும் போனதில்ல, அதான் ஒரு மாதிரி இருக்கு. பாத்தீங்களா, என்னையும் நீங்க மத்தவங்க மாதிரி நினைச்சிட்டீங்க, அப்படிதானே? ஐயோ, அப்படி இல்ல. அடிக்கடி பஸ்ல பாத்துக்கிட்டாலும் அதிகமா பேசிக்கிட்டது இல்லைல்ல. ஆமா, அது என்னமோ உண்மைதான். சரி, இப்ப பேசிக்குவோம். எதை பத்தி பேசலாம்? உங்களுக்கு உங்களுக்கு யாரோட மியூசிக் பிடிக்கும்? ஏஆர் ரஹ்மானோடது பிடிக்கும். ஐயோ சூப்பருங்க, எனக்கும் அவரை தாங்க பிடிக்கும். மேட்ச் இல்ல, என்ன மேட்ச் பாத்தீங்களா ரெண்டு பேருக்கும்?